Hi viewers, welcome to Milestone. நான் உங்க சசி. வாரம் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பெரிய அச்சீவர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரமும் ஒரு வண்டர்ஃபுல்லான அச்சீவரை பார்க்க போறோம். அதான் பொதுவா நீங்க கேட்டீங்கன்னா மனுஷனா பிறக்கிறதே இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லலாம். அது கண்டிப்பா 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னா மனுஷனா பிறந்தாலே அவங்க ஏதாவது ஒரு பாதையில கண்டிப்பா வெற்றி அடையணும்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா எல்லாரும் வெற்றி அடையறதே கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க வெற்றி பாதை நோக்கி போகும்போது ஒரு சின்ன தோல்வி அடைஞ்சா கூட அவங்களால அது கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. அதனால அவங்க உடனே பின் வாங்கிடுறாங்க. ஆனா அதை கூட பொருட்படுத்தாம யாரு அந்த வெற்றி பாதை நோக்கி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் அச்சீவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த அச்சீவரை போய் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. Viewers, இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில யாரை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வைஸ் சான்சலர் ஆஃப் பாரத் யூனிவர்சிட்டி Dr.K.P.Thooyamani அவரை தான் பார்க்க போறோம். இவரை பத்தி சொல்லணும்னா 6th ஸ்டாண்டர்ட்ல 3rd ரேங்க் வாங்கியிருந்தாலும் 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும் இவர் அவரே என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இங்கிலீஷ்ல ரொம்பவே வீக்குன்னு சொல்லி அவரே ரொம்ப ஃபீல் பண்ணாருங்க. ஆனா எப்படி அவர் ஓவர் கம் பண்ணாருங்கிறது தான் விஷயமே. ஏன்னா இவரு 8 இயர்ஸ் கனடால இருந்து அங்கேயே படிச்சு அங்கேயே வேலை பார்த்து அதுக்கப்புறம் இப்ப எப்படி வைஸ் சான்சலரா ஆனாரு அதுதான் அவருடைய வெற்றின்னு சொல்லலாம். அந்த வெற்றி பாதையை தான் நம்ம கிட்ட இப்ப ஷேர் பண்ண போறாரு. வாங்க போய் அவரை மீட் பண்ணலாம். என்னோட பேர் K.P.Thooyamani. நான் இங்கே ஒரு துணைவேந்தர் வைஸ் சான்சலராக இருக்கிறேன். இங்கே ஐ ஜாயின் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அ பிரின்சிபல் இன் த இயர் 1990. 1990 பிரின்சிபல் ஜாயின் பண்ணேன். ஐ ஒர்க் ஃபார் 4 years as a principal and then we got a deemed university status. Deemed university status வந்ததுலேருந்து then I became a registrar. I worked here as 4 years as a registrar. And for last 4 years again I am the Vice Chancellor. I have been appointed as a Vice Chancellor for a term of 5 years. நான் பிறந்த ஊர் ரொம்ப ரிமோட் பிளேஸ் தான், கம்பம், தேனி டிஸ்ட்ரிக்ட். அப்பா அம்மா they are not graduates. அப்பா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தாரு, அம்மா 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. நான் படித்தது கம்பத்திலேயே கல்லர் ஸ்கூலில் ஐ ஸ்டடிட் அப் டு 6th ஸ்டாண்டர்ட். 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது at the end of the 6th standard I end up having the 3rd rank in the class. ஸோ என்னோடய அப்பா அப்போ தான் சொன்னார், நல்லா படிக்கிற இங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு நெய்பரிங் வில்லேஜ் ராயப்பம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. இது எகைன் தேனி டிஸ்ட்ரிக்ட். இட்ஸ் அபவுட் 5 kilometers ஃப்ரம் கம்பம். SEM ஸ்கூல், SEM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அப்பா எங்கள் 7th சேர்த்து விட்டார். ஐ ஸ்டடிட் அப் டு SSLC. SSLC முடியும் போது I became the school first. I scored 490 marks out of 600. That was the first rank in the school in the year 1971. Then I moved on to St. Joseph College in Trichy to do my PUC. PUC அங்கே first group maths, physics, chemistry அதை எடுத்து படித்தேன். I got a very good rank, 82% I got in the 3rd part. Then I got admission to agricultural engineering course in Coimbatore. அது the first time they started that course in South India, 1972. I put on the very first page, 1972. அதில் I got admission, was one among those 40 candidates at state level. அங்கே I studied 5 years. Those days the engineering courses are 5 years courses. ஸோ 5 வருஷம் முடித்தேன். 1977 கோர்ஸ் முடிச்சுட்டு I got appointment as junior engineer for a central government project in Madurai, near Madurai, that place called Ottakadai. Ottakadai ஒரு இடம் இருக்கும், அங்கே ரொம்ப remote place. Thank you so much for your introduction, sir. Now, could you please share about your school and college life to us? நான் ஹை ஸ்கூல் படிக்கும்போது அங்கே சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் CEO அப்படின்னு சொல்லிட்டு 12th லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வருவாங்க. அவங்க வரும்போது என்டைய காலேஜ், என்டைய ஸ்கூலு, ஹெட் மாஸ்டர் முதற்கொண்டு எல்லா பேரும் தேல் பி ஸ்டாண்டிங் ஆன் த டோ. அப்போ நினைப்பேன், இவ்வளோ படிச்சுட்டு வந்துருக்காங்களே, இவங்க யார், இவங்க படித்த அளவுக்கு நம்ம படிக்கணும்னு நினைப்பேன். தட்ஸ் மை ஃபஸ்ட் ஸ்பார்க். ஓரளவு வந்தது. அது பார்த்து நான் முன்னேறி வரும்போது அப்புறம் ஸ்கூலுக்கு வந்தேன். ஸ்கூலுக்கு அங்கே பிரின்ஸிபல் இருப்பார், ஞானம்னு ஒருத்தர் ஸ்கூல் காலேஜ் பிரின்ஸிபலாக இருந்தார்.
அவர் அதே மாதிரி இவருக்கு நம்பர் 1 இருக்கார்ல, இவர் படிச்சதுன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க டாக்டர் PhD படிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் PUC படிக்கும்போது என்னோட எய்ம் வந்து அதே மாதிரி நம்மளும் ஒரு நாளைக்கு PhD முடிக்கணும், PhD முடிச்சுட்டு நம்மளும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு பிரின்சிபலாக வரணும், அது என்னோட ஆசை. ஐ ஹாட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஒரு ஹங்கர் ஃபார் ஹையர் டிகிரி பிகாஸ் ஆஃப் த ஹையஸ்ட் பொசிஷன் ஆக்குபைட் பை தட் பிரின்சிபல். அது மட்டும் இல்லை, அந்த பிரின்சிபல் வந்து இஸ் சச் அ நைஸ் பர்சன். ஹி மேக்ஸ் எவரிபடி டு மூவ் அலாங் வித் ஹிம். அது வந்து படிக்கிறது கொண்டு, டீச்சர் முதற்கொண்டு, ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு, வேசியர் முதற்கொண்டு எல்லா பேருமே வந்து பிரின்சிபல்னா பயம் முக்கியம் இல்லை, அவருக்கு எல்லா பேரும் ஷோ அஃபெக்ஷனேட். அவர் எல்லா பேரும் அரவணைச்சிக்கிடுவார். அவர் கொடுத்த சில அட்வைஸஸ் ஸ்டில் இன் மை மைண்ட். அவர் சொல்லலாம் சொல்லப்போனால் காலையில் 4 மணிக்கு வச்சு படிக்க ஆரம்பிச்சு சொன்னார். ஐ டிட் 4 மணிக்கு வச்சு படிக்க ஆரம்பிப்பேன் PhD படிக்கும்போது. 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போவோம், 6 மணி வரைக்கும் படிப்போம். 6 மணிக்கு பார்த்தா பல் விளக்குறதோ குளிக்கிறதோ ஆல் தோஸ் திங்ஸ். அதே மாதிரி ஈவினிங் வந்த பிறகு 4 o'clock கிளாஸ் முடிஞ்ச பிறகு வி ஸ்டடி அப் டு 8 o'clock. வி டோன்ட் கோ அவுட். அது மாதிரிலாம் கிடையாது. அப்படி ஏதாவது வெளியே போனால் சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு நாள் மட்டும் வெளியே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இன்வேரியபிளி ஐ ஸ்டடிட் பிகாஸ் தட் பிரின்சிபல் அட்வைசஸ். அப்போ நான் வந்து ரூரல் ஸ்கூலுன்னு போயிருக்கேன். இந்த இங்கிலீஷ் மீடியம் வந்து எனக்கு அதிகமாக என்ன சொல்கிறது, ஐ எம் நாட் எக்ஸ்போஸ் டு இங்கிலீஷ் மீடியம். எனக்கு தமிழ் தான் படிப்பேன், தமிழ் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் when the teachers are talking in English, we may not even understand whether they are calling our name or they are taking the subject. It was so tough. The first 3 months வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த பிரின்சிபல் வந்து சொன்னார், இதே வார்த்தை என்ன சொன்னால், நானும் ஒன்றே மாதிரி தமிழ் மீடியத்துலாம் படித்தேன். இப்போ நான் பிரின்சிபல் அதுக்கு காரணம்னா நான் படிச்சிருந்து தான். நீ ஒழுங்காக படித்தாக்க ஒன் டே நீ பிரின்சிபலாக வரலாம், ஆனால் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதிலிருந்து பட் ஐ நெவர் வென்ட் ஃபார் எனி டியூஷன். பிரின்சிபல் சொன்னதான் ஐ டுக் இட் டு மை ஹார்ட். சிட் அண்ட் ஸ்டடி. சொல்லப்போனால் இங்கிலீஷில் வந்து ஐ ஹேட் நாட் தட் ஃப்ளூயன்சி. இங்கிலீஷில் வந்து எனக்கு என்ன சொல்ற லோயஸ்ட் மார்க் இன் மை PUCயில் வந்து இங்கிலீஷில் இருந்தது. பட் ஐ காட் கான்ஃபிடன்ஸ் இன் டாக்கிங் அண்ட் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ரொஃபஸர், பர்டிகுலர் பிரின்சிபல் இன் St. Joseph College, Trichy. அவர் சொன்னதுனால தான் அதுக்கு மாதிரி சொன்னார், நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னார். எனக்கு அந்த வயசுல இருந்து டாக்டராக காட்டில் இன்ஜினியரிங் தான் அதிகம். ஏன் சொன்னால் நான் டாக்டர் படிக்கல விளையாண்டில். இப்போ டாக்டர் வந்து ஐ சா ஆல்சோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. பட் இன்ஜினியரிங் வந்து ஐ சா வெல்த் கிரியேட்டர். அதாவது எப்படின்னா ஒரு கட்டடத்தை உருவாக்குறது, ஒரு பெரிய பெரிய கட்டடம் கட்டுறது, அதான் என்னோட மனசில் இருந்தது. ஸோ ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை PUC படிக்கும்போது. ஸோ அதில் கிடைச்சதுனால இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளை பண்ணோம். ஐ காட் அட்மிஷன் அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இன் 2 இன்ஜினியரிங் காலேஜஸ். PH டெக் கிடச்சிது கோயம்புத்தூர்லேயே, அது மாதிரி கோயம்புத்தூர் TNAUலேயே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜும் கிடச்சிது. The campus was so nice in TNAU, so I joined in TNAU campus. They maintained very well. TNAU சேர்ந்தனால ஒரு அட்வான்டேஜ், being the first page, we were pampered by our college authorities. That means we were given very good treatment. Agriculture engineering வந்து it's a part of mechanical engineering, civil engineering, electrical engineering. So it's a combinationலாம் வந்ததுனால எங்களுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் கிடைச்சது. இன்ஜினியரிங் முடிஞ்ச உடனே I got appointment just within matter of 3 days. I got appointment ஒத்தக்கடை. அது கூட வந்து I had some 8th rank in the university. When I completed, I was the 8th rank student in the university level. I got appointed in Madurai. I worked there for about 1 year. Then again I got transferred back to Coimbatore. Coimbatore வந்தோம்னா then I got a chance to apply for foreign scholarship. அது one of the professors, he advised us. ஓகே, இங்கே நம்ம ஊர்லேயே படித்து திரும்பி வரக்கப்பெல்லாம் யூ கோ அண்ட் ஸ்டடி அப்ராட் ஃபார் அ ஃபியூ இயர்ஸ், ஒரு டிகிரி முடிச்சுட்டு வா, தென் யூ ஹேவ் பெட்டர் ஃபியூச்சர்னு அவர் அட்வைஸ் பண்ணார். So much for your sharing about your college life and your school life, sir. Now, can you please tell about your job experience to us? First placement was as a junior engineer in irrigation scheme, central water scheme in a nearby place, Ottakadai, Madurai. அங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டார்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஏன்னா மார்னிங் 7 o'clock வந்து ஃபீல்டுக்கு போயிடணும், லேபர்ஸ் வருவாங்க, மேனேஜ் பண்ணணும். 3 o'clock மேலே ஃப்ரீ கிடைக்கும். ஆஸ் அ பேச்சுலர் ஐ டென்ட் ஃபைண்ட் குட் ஃபுட்.
but I worked 9 months, worked for 9 months, and I learned a lot of things. I learned how to manage the people, workers, laborers, how to move with them. Money is not a matter, food is not a matter. 9 months I work பண்ணனால the field experience கிடைச்சது. Then based on my performance, I will field channel cut பண்ணோம். அதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து that they asked me to move on to Coimbatore. Coimbatore I worked for 2 years as assistant professor. அங்கே இருக்கும்போது I got a scholarship, Commonwealth scholarship கிடைச்சது. I went to University of Saskatchewan, Canada, where I did my masters. அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது கூட I joined only as a graduate student. They didn't allocate any work. First time foreigners they asked us to take a course in computers. That is in 1979 real-time computing சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணாங்க. That's the time they made a compulsory for all foreign students to undergo that course. I end up one among the first 4 students. Four students they got the first rank. I was one among those 4. Since I got the first rank in that particular course, they offered me computer simulation engineering as my specialization. அது கிடைச்ச பிறகு தான் I did my masters in computer simulation, and then my doctorate also I did in computer engineering. Computer engineering பண்ணும்போது there's one course called sine 1 and flow equation ஒன்று இருக்கும். The second order hyperbolic partial differential equation. It's a non-linear one, but I provided a linear numerical solution. அதை பேஸ் பண்ணி then again I worked 2 more years. ஸோ கனடாவில் 8 years இருந்த பிறகு one fine morning சரி போதும் I should return back to India சொல்லிட்டு then I returned to India in 1987. January I returned to India. 87 வந்த உடனே கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணேன். I am not able to get a good job. I didn't get a good job either in university or in research stations, even though I had a doctorate in engineering and that too from University of Saskatchewan. So I joined in a private company, a computer company in Madras. They asked me to write so many programs for research purpose, all statistical analysis, real-time computing, and then for linear programming or quantum techniques, all those things I wrote a program. I worked there for 4 years. 4 years work பண்ணிட்டு then I joined in private engineering colleges as professor in computer science and engineering. And when I joined only as assistant professor. That is in the year 1990. And thereafter I have worked most of the private engineering colleges either as a professor or as a HOD. That took me around 10 to 12 years before I became a principal. And after becoming a principal, and I have become a registrar and a vice chancellor. And total experience in our education field is about 30 years. And 30 years, it's my starting place is just an instructor. And now I am end up as vice chancellor. And the reason for this success, I could say, is your ability to work. Ability to work na நமக்கு கொடுத்த ஒர்க் மட்டும் முக்கியம் இல்லை. நம்ம ஒர்க் பண்ணணும். Suppose we are an associate professor. You should know the work of assistant professor as well as you should know the work of head of the department. உனக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களோட ஒர்க்கில் ஒரு 50% தெரிஞ்சிருக்கணும், கீழே ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களோட ஒர்க்லையும் ஒரு 50% தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு கம் அப் ரைஸ் அப் டு சிச்சுவேஷன். யாரோ ஒருத்தர் ஆப்சென்டாக இருக்காரு, வர முடியாமல் போகுது, சம் பிஸியாக இருக்காங்கன்னா யூ ஷுட் ஏபிள் டு ஃபில் அப் த ஷூ அண்ட் யூ ஏபிள் டு கம்ப்ளீட் அ ஜாப். மேலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கீழே தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நோ த பர்பஸ் ஆஃப் யுவர் அப்பாயின்மெண்ட். எதுக்காக அப்பாயின்மெண்ட் இருக்காங்க, என்ன ரீசன் அதுன்னு தெரியணும். அந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா you can always succeed whatever the work you do. Let it be a private company or a government company or your own company. You should know the flow chart. மேலையும் தெரியணும், கீழையும் தெரியணும். And that is probably I could say one of my success reason. But one more thing, my life is not full of success. There are so many failures. It was great to know about your job experience, sir. And now can you please share with us about your 8 years experience in Canada? பறந்தது வளர்ந்தது எல்லாம் கம்பம், ஒரு விவசாய வில்லேஜ், விவசாய குடும்பம். படித்தது ஏரியாவும் அந்த மாதிரி தான், நாட் வெரி கிரேட் பிளேசஸ். Transplanted just like that overnight to Canada, well developed country, an advanced civilization. It was a shock. First போனோன்னா ஒரு 3 months ago I had a shock. I have to do a lot of things to adjust to the local people. அவங்களோட ஃபுட் ஹேபிட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அவங்களோட லிவிங் என்வாயர்மெண்ட், ஹவுஸ் டூயிங், அவங்களோட பெட்டு, த வே தே டூ த பெட்டிங், த வே டூ த லேண்ட்ரிங், த வே டு த கரெக்ட் த பீப்புள்.
அப்புறம் வந்து இந்த நியூஸ் பேப்பர், அங்கே வர நியூஸ் பேப்பர், அங்கே கிடைக்கிற ஸ்டோர், அங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மெத்தடு, எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். டோட்டலி சொல்லப்போனால் டோட்டலி ஏலியன் டு மீ. இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பழகுனா கூட இருந்த சில நண்பர்கள், அங்கே கூட இருந்த சில ஸ்டூடெண்ட்ஸ், மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஹெல்ப் அஸ். ஃபர்ஸ்ட் 3 days வந்து சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ அங்கே ஃபாரின் அட்வைசர் ப்ரொஃபஸர் இருந்தார். ஹீ டுக் மீ டு ஹிஸ் ஹவுஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே வந்து ஐ லிட்ரலி லீவ்ட் ஆன் ஒன்லி a packet of biscuit and bread. First 3 days. And of course, and a cup of milk. Third day onwards, then I joined the students' canteen. அவங்களோட ஃபுட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க ஃபுட் வந்து டோட்டலி நான்-வெஜிடேரியன் பேஸ்ட். எதுலையுமே எடுத்தாலும் நான்-வெஜிடேரியன் தான் இருக்கும். யூ cannot expect vegetarian. And moreover, they use a lot of beef and pork and other thing. So, it took a lot of time to even understand what is what. So, at least I could say about 6 months ஆச்சு எனக்கு ஒரு நம்ம ஃபுட் கிடச்சி சாப்பிட்றதுக்கு. Luckily, by the time I caught one more Indian as my roommate, then we were able to manage it. That's one point. The other point வந்து people, அங்கே இருக்க இன்வேரியபிளி அங்கே இருக்க பீப்புளாக வந்து ப்ளசன்ட், ஒரு ப்ளசண்டான நேச்சரான பீப்புள். எப்போ பார்த்தாலும் ஈவன் டோட்டலி ஸ்ட்ரேஞ்சர், எஸ்பெஷலி பீப்புள் ஃப்ரம் இந்தியா, பார்த்தா ஹாய் சொல்லுவாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க. வி டோன்ட் ஈவன் நோ தர் நேம், பட் தே கெப்ட் அஸ் கோயிங். அப்புறம் ஓகே, தோஸ் டேஸில் வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது, ஃபோன் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. வி கனாட் கால் அவர் பேரண்ட்ஸ் ஆர் எனிபடி ஃப்ரம் இந்தியா, நம்மகிட்ட பேசவும் முடியாது. ஒரு ஃபோன் புக் பண்ணி அதை கால் கனெக்ட் பண்ணுறதுக்கே வி ஹவ் டு வெயிட் 2 or 3 hours. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வி யூஸ் டு ரெக்கார்ட் ஆல் அவர் ஆக்டிவிட்டீஸ், ஃபோட்டோலாம் எடுத்து டேப் ரெக்கார்டர் பண்ணி அதை வீட்டுக்கு அனுப்புவோம். அதை போட்டு பார்ப்பாங்க. ஒரு லெட்டர் வர்றதுக்கு 15 days ஆகும் இந்தியாவிலேருந்து அங்கே கனடா வந்து சேர்றதுக்கு. தோஸ் டேஸ் வி நெவர் கேட் எனி லெட்டர் லெஸ் தென் 10 days. ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லப்போனால் ஒரு 1 year ரொம்ப கஷ்டமாக இருந்தா. இன்னொரு முக்கியமாக வந்து இந்த ஸ்னோ during the winter time, the temperature falls 20 degree below. அதாவது -20, -25 இருக்கும். நம்ம +25 இருந்து வாழ்ந்து பழகிட்டு -25 போய் பார்க்குறது, அந்த ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெயின் தட் வி ஹேவ் டு அண்டர்கோ டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அது என்ன தான் நம்ம ஸ்னோ போட்டாலும் வி மே நாட் பி ஏபிள் டு ஒர்க் ஆன் த ஸ்னோ. அதுக்கு நடக்கிறது தனி ஸ்கில் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வி மே பி ஜஸ்ட் ட்ரிப்பிங் டவுன், எங்கெங்கே கீழே விழுந்துருவோம். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. வி மேக் ஃபன் ஈச் அதர், வி ஜஸ்ட் கோ ஃபார் இட். கொஞ்சமாக பழகணும். அப்புறம் அந்த ஸ்னோ பைட்னு இருக்கும், அதெல்லாம் பழகணும். அப்புறம் தென் வி ஸ்டார்ட் டு லேர்ன் த ஸ்னோ ஐசிங் கேம்ஸ், ஸ்கேட்டிங், த்ரோயிங், ஸ்விம்மிங், அதெல்லாம் போயிருந்தோம். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு என்ஜாய் த கேம்ஸ் ஆஃப் விண்டர் கேம்ஸ், தென் யூ ரியலி என்ஜாய் இட். யூ என்ஜாய் தட் ஒன். இட்ஸ் டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவங்க இருக்க என்வாயர்மெண்ட் வேறு, நம்ம என்வாயர்மெண்ட் வேறு. அவங்களுக்கு கேம்ஸ் வேறு, நம்மளுக்கு கேம்ஸ் வேறு. அண்ட் மோர் ஓவர் எவ்ரி திங்ஸ் ப்ரீ பிளான்ட். கனடாவில் வந்து சின்ஸ் இட் இஸ் வெரி லெஸ் பாப்புலேஷன் அண்ட் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் மோர் டைம் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் டு கோ த்ரூ டைம். ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி தான் பார்க்க முடியும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் பேச முடியும். வித்தவுட் அப்பாயின்மெண்ட் வி cannot even see some time our own friends. That's a different culture. அப்புறம் வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு மிக்ஸ் வித் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆஃப்ரிக்கன்ஸ், அமெரிக்கன்ஸ், கெனடியன்ஸ், யூரோப்பியன்ஸ், or Chinese, even they are dominated by Chinese, lot of immigrants. So to get used to their culture, and sometime, and yes, may not mean always yes to your culture. The Japanese or Chinese, they hesitate to say no. So they always say yes, but they do not mean yes. நன்றி சார். அதாவது வந்து உங்களோட கனடா லைஃப் பத்தி நீங்க சொல்லும்போது எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. அதே மாதிரி ஒரு லைஃப்ல வந்து நிறைய பேர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க லைஃப்ல கண்டிப்பா நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன போராட்டம்லாம் இருந்தது, அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு எங்க நேயர்களோட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அதாவது இப்போ கனடாவிலே எப்படின்னா when we go as an alien,
those local people, they think that we have come down to grab their job. அது ஒன்று இருக்கும். So they always they look at as if though you are going to grab their welfare. முதல் ஸ்ட்ரகிள் சொன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். நான் ஹைஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, இங்கிலீஷில் பியூசி படிக்கும்போதும் சரி, இங்கிலீஷ் இஸ் த ஸ்ட்ரகிள் ஃபார் மீ. பிகாஸ் ஐ வாஸ் நாட் தட் குட் அட் இன் லாங்குவேஜ். ஸோ நான் 9th 7th படிக்கும்போது ஐ கெட் குட் மார்க்ஸ் இன் ஆல் அதர் சப்ஜெக்ட் எக்ஸப்ட் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் அந்த வாத்தியார் வந்து சொல்லுவார், இங்கிலீஷ் படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற அப்படின்னு சொன்னார். I took it as a challenge. I took it as a challenge so much so, whether you understand or not, those days I used to read English daily newspaper. அப்போ ஹிந்து பேப்பர் வரும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் வரும். அண்டர்ஸ்டாண்டும் இல்லையா படிப்போம். 8th 9th படிக்கும்போது அப்போ எங்கள் ஒரு கிளாஸ் டீச்சர் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். டிக்ஷனரி வச்சுக்கிறோம், அதையும் வச்சுக்கிறோம். ஐ ஸ்டடி ஸோ மச், ஐ ஸ்ட்ரகிள் ஸோ மச். அண்ட் எஸ்எல்சி முடிக்கும்போது ஸ்கூல் ஃபஸ்ட், ஐ காட் எ ஸ்கூல் ஃபஸ்ட் இன் இங்கிலீஷ் மார்க். அப்புறம் பியூசிக்கு போகும்போது அங்கே இதே தான். அகெயின் த சேம். ஐ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் பீயிங் எ ரூரல் ஸ்டூடெண்ட். அப்பா அம்மா விவசாயம் தான், தமிழ் தான் படித்து முடித்தோம். ஸோ மனசில் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணும்போது நம்ம தமிழ்லாம் வரும். அதை வந்து when we talk to them, we have to அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் பேச வேண்டியது வரும். திட் வாஸ் அ ஹிண்டரன்ஸ். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்னா, I used to go and watch English movies, whether we understand or not, that doesn't matter, but watch English movies weekly once. I make it a point. I don't go to a movie test for enjoyment, but to enjoy, to learn the language, number one. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து to learn the manners, the customs they follow in English language movies. Once again, thank you so much, sir. அதாவது இந்த காலத்துல இருக்க யூத்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட அட்வைஸ் என்ன சார்? கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, அதே தான் நானும் சொல்கிறேன். கனவு காணுங்கள். கனவுன்னு எப்படின்னா, ஒரு நல்ல மனுஷனாக வரணும், ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் ரீச் ஆகணும், ஒரு ரிச்சஸ்ட் மேனாக வரலாம். பணம் சம்பாதிக்க தப்புன்னு இல்லை. யூ வாண்ட் டு பி ரிச்சஸ்ட் மேன், கனவு காணுங்க. இல்லைன்னு இல்லை. ஒரு பெரிய எஜுகேட்டராக வரணுமா, கனவு காணுங்கள். ஒரு சோசியல் ஃபார்மராக கனவு. அந்த என்ன கனவு காணாலும் அந்த கனவுக்கு வந்து ஒரு வழிகோல் வேணும். அந்த வழிகோல் வந்து கல்வி தான், எஜுகேஷன். த்ரூ எஜுகேஷன் ஒன்லி யூ கேன் ரீச் யுவர் ஆல் யுவர் ட்ரீம்ஸ். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் யுவர் எஜுகேஷன், reach the highest level, either a master's level or a doctorate level. Once you reach the education, that is only a guideline, and thereafter you have to prove your hard work. So you got to believe in what you are doing it, and to reach that stage you have to study it. Complete your graduation, either engineer or medical or arts and science, doesn't matter. Complete one graduation. Graduation முடிச்சிட்டு, then whatever the dream you have, you try to implement it. It is everybody's reach. Anybody can reach it. Human mind is so powerful. Now, even if you put all the computers in the world together, it cannot compete with a single brain. So if you use your single brain to your goal, anything is within your reach. Thank you. Thank you very much. Thanks for your all. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில வைஸ் சான்சலர் டாக்டர் K.P. தூயமணி அவரோட ஸ்பீச் கேட்டு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப மோட்டிவேஷனா இருந்திருக்கும்னு கண்டிப்பா நான் நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு அச்சீவரோட சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Sashi.